முதல் முறையாக வாழ்க்கையில் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மார்க்சிக்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து 10:30 ஆகுது. நான் வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில் நான் வந்து எனக்கு வயது சரியில்லை, அதனால் ஓட்ஸு கஞ்சி வச்சு ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இங்கே வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்து பொரியல் பண்ணிட்டேன். தேங்காய்லாம் எதுவும் சேர்க்கல, ஒரே ஸ்பூன் எண்ணெய் தான். இப்போ எண்ணெயை கம்மி பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும் நான். அடுத்து வந்து இங்கே வந்து இன்றைக்கி வித்தியாசமாக என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசி கழுவி வச்சுருக்கேன். பார்ப்போம், நான் சாப்பிட்டதே கிடையாது. சரி எப்படி இருக்குது பார்க்கலாம். கழுவி வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து போட்டேன். இங்கே வந்துட்டு எப்பவும் போல் வீட்டில் என்ன காய்கறி இருக்குதுன்னு பார்க்குறப்போ இதாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு 3 கத்திரிக்காய் அதுக்கடுத்து இதை ஸ்டிச் பண்ணி போட்டேன். ஒரு 2 பாவக்காய் வந்து நேற்று பொரியல் பண்ண பிடிச்சிட்டேன். பாருங்கள், இதில் ஒன்று விட்டேன். அதையுமே வந்துட்டு சேர்த்து தேங்காய் அரைச்சி தான் நான் குழம்பு இன்றைக்கி வச்சுத்தரேன். இப்போ வந்து காய் கொஞ்சம் குழம்புக்கு அதிகமாக தான் இருக்குது, பரவாயில்ல, நான் சாப்பிடுவேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு போட்டு வதக்கினா தான் நல்லா வந்து வதங்கும். அதனால் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாமே பார்த்து இப்போ காரம்லாம் சேர்க்க ஆரம்பிச்சேன். அதிகமாக போடுறதில்லை. மஞ்சள் எல்லாம் குறைச்சிட்டே வந்துட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இங்கே வந்து ஒரே ஒரு பிடி தேங்காய் நமக்குன்னா கையில் இருக்க அளவுக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 பத்து தான் இருக்கும், பெரிய பத்து. ஒரு பாதி தக்காளி போட்டு பூண்டு நல்லா ஒரு 4-5 பல்லு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு பெரிய தக்காளியில் பாதி அரைச்சிட்டு காய் தக்காளி இதிலே போட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். வதக்கி காய்கறி போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்காச்சு. இந்த மாதிரி மூடி போட்டு வதக்கும் போது உங்களுக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அதுக்கு வந்து மிளகாய் தூள் இதில் ஒரு ஸ்பூன் போடுறேன். காய் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால தான். தனியா பவுடர் ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் சாம்பார் பொடி போடலாம். வேஸ்ட்டு பார்ப்போம் சாம்பார் கொஞ்சம். இவ்வளோதான். உப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி வச்சு குக்கரில் தான் இப்போ வைக்கிறோம். நான் சொல்கிற மாதிரி ஒரே விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே குக் ஆகிடும், குறையாத இருக்கும். வதக்கிறது மட்டும் வதக்கிட்டு வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு புளி தண்ணி லைட்டாக கரைச்சி ஊற்றுறேன். ரொம்ப ஊற்றுல, தண்ணியாக தான் ஊற்றுறேன். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வைக்கிறப்போ ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. நம்ம நார்மலாக செய்கிறத விட கம்மி தான் வைக்கணும்னு சொல்லிவிட்டு தேங்காய், தக்காளி, பூண்டு, கசகசா 1/2 ஸ்பூன் போட்டேன். கொஞ்சம் குளிர்த்தி உடம்புக்குன்னு ஒரு 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே பார்த்திங்கன்னா குழம்பு அதிகம் தான். 2 பேர் சாப்பிட போகிறது. நான் 2 வேளை, பையனுக்கு 1 வேளைக்கு, அவ்வளோதான். இன்னும் கம்மியாக வைக்க முடியாது. காய் வேணும்னா நம்ம குழம்பும் அதிகமாக தான் வைக்கணும். நான் என்ன பண்ண முடியும், அந்த இவ்வளோ காய்க்கு இவ்வளோ கூட வைக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, போதும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ண போகிறோம், காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா வந்து இந்த ஆவி மேலே வருது பாருங்கள், ஸ்டீமு. இன்னும் வந்து விசில் வரல. இது பாருங்கள், காட்டுறேன். அவ்வளோதான். இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, நானே அப்படி தூக்கினோன்னா அந்த விசில் வந்துடும். அது இல்லாட்டி இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ அப்படியே இறக்கிட்டு நம்ம ஸ்டவ்லேருந்து இன்னொரு ஸ்டவ்க்கு மாற்றி வச்சிட்டோம்னா அந்த கத்திரிக்காய் குறையாமல் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான், முடிச்சாச்சு சமையல். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டீம் இன்னும் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அப்படியே தூக்கி விட்டுட்டு திறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக குக் ஆகிடுங்க. அப்படி இல்லைனா கஷ்டமாக இருந்தால் இப்படி கரண்டி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பிகினர்ஸ்க்காக தான் நான் காட்டிகிட்ருக்கேன். அப்படி உங்களுக்கு இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் நேரடியாகவே செய்துக்கலாம். பட் சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இது வந்து கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. கொதிச்சு தான் அது வந்து பால் பிடிச்சிக்கிச்சு. கொச்சி தான் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிருக்கும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ திக்னஸ் பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி எவ்வளோண்டு வச்சோம், நம்ம ஓப்பன் பேனில் வச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி அதெல்லாம் சேர்த்தா தான் அது வேகும், டைம் எடுக்கும்ல. பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. நான் எடுத்து காட்டுறேன். கையில் செல்லு வச்சுருக்கேன். அழகாக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். அந்த ஒரு விசில் வர விடக்கூடாது, அப்போ நல்லா வெந்து போயிடும். இந்த கத்திரிக்காயெலாம் ரொம்ப பதமாக வேகணும்ல, அது கரெக்டாக. அவ்வளோதான், ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு கொதி, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. நம்மளோட கத்திரிக்காய், பாவக்காய் சேர்த்து எண்ணெய் அரைச்சி தேங்காய் கொஞ்சம் அரைச்சி விட்டு குழம்புமே ரெடி ஆச்சு. அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். மணி வந்து 12 ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசி தானே வச்சுருந்தேன். அது என்னவோ மணிக்கணக்காக வெந்திருக்கு. ஒரு வடித்தா நல்லா இருக்குமான்னு இருந்தெல்லாம் நான் ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்ப்போம். சாப்பிட்டதே இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வெந்துடுச்சு. இங்கே வந்து கத்திரிக்காயும் பாவக்காய் சேர்த்து தேங்காய் அரைச்சி குழம்பு. இங்கே வந்து பீட்ரூட்டு கேரட்டை சேர்த்து பொரியல். அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு ஊற்றின தயிர். இங்கே வந்து கொஞ்சம் ரசமும் இருக்குது. அவ்வளோதான். சப்பாத்தி இனிமேல் தான் போடணும், மாவு வச்சுருக்கேன். சப்பாத்தி போடணும், அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்சு என் பொண்ணு வந்து வேறு ஏதோ அவள் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இது நம்ம டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம்.
இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை சப்பாத்தி தான், மேத்தி சப்பாத்தி. ஹிந்தியில் மேத்தி சப்பாத்தி, கன்னடத்தில் தான் எனக்கு தெரியும் வெந்தய சப்பாத்தி, இங்கிலீஷில் கனகிரிஸ் சப்பாத்தி. ஓகேவா, வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு நம்மளோட குழம்பு, இந்த குழம்பு தான் இருக்குது. அதாவது கத்திரிக்காய் பாவக்காய் குழம்பு. கொஞ்சமாக ஊற்றி விட்டுடலாம். கத்திரிக்காய் எனக்கே 3 கத்திரிக்காய் வச்சுட்டேன் நான். பையனுக்கு இது டின்னர் பாக்ஸுக்கு பாவக்காய் சாப்பிடுவானா என்னன்னு தெரியல, அதனால் வேணும்னே குழம்பு ஒரு போதும். அடுத்து இங்கே வந்துட்டு பீட்ரூட் பொரியல், கொஞ்சமாக வந்து பீட்ரூட் பொரியல் வைக்கிறேன். தனித்தனியாக பாக்ஸ் வச்சா ஏன் வைக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்படி மூட்டை மாதிரி கட்டி வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ டின்னர் பாக்ஸ் கட்டியாச்சு. எடுத்துகிட்டு என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து வேறு எதுவும் பாஸ்தா பண்ணிக்க போகிறாள். அதே போல் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ தோசைக்கல்லாம் காய வச்சா பார்த்து இப்போ நல்ல ஹீட்டாக இருக்கும். அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது குழம்பு, அது தேங்காய் அரைச்சது போல் வந்து சூடு பண்ணுறதுக்கு அப்படியே வச்சுடுங்க. சூடாக இருக்கும்போது இந்த ஹீட்டுமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எங்கள் நாட்டை நான் கற்றுக்கிறது. பார்த்திங்கன்னா சாதம் போட்டு வந்துட்டேன். முதல் முறையாக வாழ்க்கையிலே ரேஷன் அரிசி சாப்பிட்லாம் சாதம் செஞ்சு அப்படின்னு வந்திருக்கேன். நான் டிஃபனுக்கெலாம் போட்டிருக்கேன், பட் சாப்பாடாக நான் சாப்பிட்டதில்ல. இது வந்து நான் ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். ஒருவேளை வடித்தா இன்னுமே நல்லாயிருக்குமா எனக்கு தெரியலை. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரையல் பார்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து கத்திரிக்காய் பாவக்காய் குழம்பு ஊற்றி வந்திருக்கேன். பேசி சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நான் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் தெரியல. ஆனால் சாதம் வந்து கொஞ்சம் முட்டையாக இருக்கிறதும் கொஞ்சம் மழுக்குன்ற மாதிரி கொட்டாப்புளியாட்டம் முடிச்சுட்டு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ருசி வந்து அந்த அளவுக்கு மோசம் இல்லை. ஆனால் நிறைய பேர் ஏழை இளையவங்களாம் சாப்பிட்றாங்களேன்னு தான் நானுமே சரி நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சாப்பிட்றேன். ஒருவேளை இந்த மாதிரி குழம்புக்கு நல்லா இருக்குதோன்னு, சாம்பாருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, பரவாயில்ல, அந்த அளவுக்குலாம் இருக்குது. சாப்பிட போகிறேன். பீட்ரூட் பொரியல் பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான். இனிமேல் எல்லாத்தையும் டெய்லி ஒரு ஸ்பூன் குறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு 30 நாளைக்கு ஒரு 60 ஸ்பூன் எண்ணெய் மிச்சம், உடம்புக்கு நல்லது. சரி, சாப்பிடுவோம். இது பார்த்திங்களா, நான் கூட நினச்சேன் ஒரு நல்ல ஸ்மெல்லுகள் வருமோ ஏதாவது அப்படின்னு. அரிசி தான் அப்படி ஸ்மெல்லு. பட் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா கழுவிட்டு போட்டால் வாசனை தெரியல, நல்லா தான் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு இது ஒன்றுமே பெருசாக தெரியாது வித்தியாசம். நம்ம இந்த அரிசி சாப்பிட்டாதனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதே பழகிட்டால் இதுவுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம் இல்லாதப்பட்டவங்கலாம் வர சாப்பிட்றாங்க. அதை பார்த்து தான் சரி நம்மளும் சாப்பிட்டு வைப்போம். நான் சாப்பிட்றேன், என்றைக்காவது ஒரு நாளைக்கு நானும் செஞ்சு சாப்பிட்லாம் தான் இருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்றீங்களோ அவங்களாம் ஒரு லைக்கு கமெண்ட்டாக ஒரு சப்பும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ்.